வணக்கம் நண்பர்களே. உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் +2 மாணவர்கள் உங்களுடைய பொதுத் தேர்வை முடிச்சிட்டிங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் உயர்கல்வியில் சேர்றதுக்காக ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுலேயும் மிக முக்கியமாக லட்சக்கணக்கான மாணவர்கள் என்ஜினியரிங் படித்தாகணும், தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐஐடி, விஐடி இந்த மாதிரி ஜேஇ மெயின் எக்ஸாம் எல்லாம் எழுதி அந்த காலேஜஸ்க்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கத்தில் பெரும்பான்மையான மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே வரக்கூடிய கல்லூரிகளில் சேருவதாக தான் இருக்கும். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே வரக்கூடிய கல்லூரிகளில் சேர்வதற்கான கலந்தாய்வை டிஎன்இஏ, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடிய 2025லையும் அவங்க தான் இந்த கவுன்சிலிங்கை நடத்த போகிறாங்க. பொதுவாகவே கவுன்சிலிங் நடத்துறதுக்கு முன்னாடி அதில் கலந்துக்கிறதுக்கான அப்ளிகேஷன்ஸை நம்ம அப்ளை பண்ண வேண்டி இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வியோட மாணவர்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்னொரு கேள்வி என்னென்னா, அதற்கு என்னென்ன விவரங்கள் மற்றும் சான்றிதழ்களோட சர்டிஃபிகேட்ஸோட நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது பெரும்பாலான மாணவர்கள் பெற்றோர்களுடைய கேள்வியாக இருக்குது. ஆண்டுதோறும் பல்வேறு விதங்களில் மாணவர்களுக்கு இது அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் கூட, மாணவர்கள் கடைசி நேரத்தில் தான் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு பதட்டம் அதிகமாகிடுது. அதை தவிர்க்கும் பொருட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும், வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத சொல்ல போகிறோம். அப்ளிகேஷன்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம்னா, மே ஃபஸ்ட் வீக்கில் எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே கடந்த சில ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா, பொதுத் தேர்வு முடிவுக்கு முன்னதாகவே இந்த அப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆயிடுது. இந்த ஆண்டு மே 9ஆம் தேதி +2 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு ரிசல்ட்ஸ் வர்றதா இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் நல்ல ரிசல்ட் வரும். எல்லாருமே நல்ல மதிப்பெண்கள் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, அப்படி வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தகவல்கள், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், மொபைல் நம்பர். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை தான் இதற்கு பயன்படுத்தணும். ஏன்னா இதில் தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓடிபி எல்லாமே அனுப்புவாங்க. அட்மிஷன் வரைக்கும் அந்த நம்பர் மாறாமல் இருக்கணும். பொதுவாக உங்கள்கிட்ட மொபைல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, ஸ்டூடெண்ட்டோட மொபைல். அப்படி இல்லை அப்படின்னாலுமே கூட உங்களுடைய பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர், எந்த நம்பர் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, தற்சமயத்துக்கு இன்னும் 1 இயருக்கு எந்த நம்பரை மாற்ற மாட்டீங்களோ அந்த நம்பரை நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். ரெண்டாவது, இமெயில் ஐடி. இமெயில் ஐடி அப்படிங்கிறது உங்களுக்கான ஓன் இமெயில் ஐடியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறது பெஸ்ட். அந்த இமெயில் ஐடிக்கு தான் இந்த அட்மிஷன் சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் அண்ட் நியூஸஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஎன்ஏ அனுப்பி வைப்பாங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் போட்டதுக்கான ப்ரூஃப், அப்புறம் நீங்கள் கவுன்சிலிங்கில் எடுத்தது எல்லாமே இந்த இமெயில் ஐடிக்கு வந்துடும். அதனால் ப்ராப்பரான இமெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கங்க. அதுக்கான பாஸ்வேர்டை மறக்காமல் வச்சுக்கங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏதாவது ஒரு டைரியில் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் பத்திரமாக குறித்து வச்சுக்கங்க. ரொம்ப உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பாஸ்வேர்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். பாஸ்வேர்டு மறந்து போயிட்டாலும் அதை எப்படி மாற்றுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். இருந்தாலும் அதுக்கு நாம் போக வேண்டாம். நாம் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர் இந்த 3ஐயும் பத்திரமாக குறித்து வச்சுக்குவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட் எல்லாமே கொடுத்துருவாங்க. 2 மார்க் ஷீட் இதற்கு முக்கியமாக தேவைப்படுது. ஒன்று 10th மார்க் ஷீட், 10th நீங்கள் எழுந்த மார்க் ஷீட் இப்போ ஸ்கூலில் இருக்கும். அது உங்களுக்கு டிசி இஷ்யூ பண்ணும்போது இந்த மார்க் ஷீட்டை கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, +2 மார்க் ஷீட். +2 மார்க் ஷீட் உங்களுக்கு ஒரிஜினல் உடனடியாக தரமாட்டாங்க, டெம்பரரி மார்க் ஷீட் தருவாங்க. அந்த டெம்பரரி மார்க் ஷீட்டையே நீங்கள் அட்மிஷனுக்கு பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலேஜ் போனதுக்கப்புறம் கூட அது வரைக்கும் டைம் இருக்குது உங்களுக்கு ஒரிஜினல் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் நீங்கள் ஒரிஜினலை வாங்கி காலேஜில் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் இந்த 2ம் முக்கியம். அடுத்தது 7.5 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, நீங்கள் எந்த ஸ்கூலில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சிலர் ஒரே ஸ்கூலில் கண்டினியூஸாக படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்கூல் மாறி இருப்பீங்க. அதனால் அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இல்லாமல் எந்தெந்த வருஷம் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மூணாவது அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது,
கம்யூனிட்டி அல்லது கேஸ்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் வந்து அமலில் இருக்குது. ஸோ அந்த ரிசர்வேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் அந்த ரிசர்வேஷனை நீங்கள் வாங்க முடியும். ஓப்பன் கேட்டகரிக்கு 31% ஒதுக்கிடுறாங்க. மீதி பிசிஎம் பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 18%, எஸ்சிஏக்கு 18%, எஸ்டிக்கு 1% ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க சீட்ஸை. இந்த ரிசர்வேஷனில் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து ஓப்பன் காம்படிஷனில் கிடைக்கிறத விட நல்லாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக வாங்கி வச்சுருக்கணும். லாஸ்ட் மினிட்டில் போய் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில் இப்போவே நீங்கள் வந்து அதை வாங்கி வச்சுக்கிங்க. அதே போல் அடுத்தது வந்து ஆதார் கார்டு. நீங்கள் ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணல அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கங்க. உங்களோட பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம், ஃபோட்டோ அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம், அட்ரஸில் சேஞ்சஸ் இருக்கலாம், உங்களோட பேர் அல்லது இனிஷியலில் சேஞ்சஸ் தேவைப்படலாம். ஸோ என்ன சேஞ்சஸ் தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் வந்து ஆதார் சேவை மையத்துக்கு போய் அப்டேட் பண்ணி வச்சுருங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஆதார் சில இடங்களில் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால. அதே போல் பேரண்டோட ஆனுவல் இன்கம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி ஸ்காலர்ஷிப் தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த வருஷம் வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போது இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அப்ளிகேஷனுக்கு மட்டும் இல்லை, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டிய இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ இதன் மூலிமா வந்து ஃபீஸ் பே பண்ணுற சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அதற்கு தேவையானதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கணும். அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கும் நீங்கள் வந்து தயாராக இருக்கணும். என்னென்ன சர்டிஃபிகேட்டெல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கான ரிசர்வேஷன். இது 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட். அதற்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கணும். போனஃபைட் எல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா அது என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து தயாராக வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சன் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதற்கான சர்டிஃபிகேட். அடுத்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கான சர்டிஃபிகேட், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ இந்த 4 ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது. ஏன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் உங்களுக்கு நல்ல சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கங்க. ஒவ்வொரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பற்றியும் நம்மளோட சேனலில் டீட்டெயில்டாக நம்ம வீடியோ கொடுக்க போகிறோம். மறக்காமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீஸ் வேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டண சலுகை கொடுக்கக்கூடியது 2 கேட்டகரிக்கு தர்றாங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் ஃபீஸ் கன்செஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. கவர்மெண்ட் காலேஜுக்கு ஒரு ஃபீஸ் குறைப்பாங்க. ப்ரைவேட் காலேஜில் அக்ரிடியேட், நான் அக்ரிடியேட் அப்படிங்கிறத பொறுத்து 25,000, 27,500 அப்படின்னு சொல்லி இயர்லி ஃபீஸில் உங்களுக்கு குறைச்சி கட்ட சொல்லுவாங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எப்போ வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தா டிசி வாங்கினதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இப்போ இருக்கிற சிஸ்டம் இருக்குது. கவர்மெண்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுல ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய அளவில் பாதிப்படைகிறாங்க. கடைசி நேரத்தில் அவங்களுக்கு அலைச்சல் பெரிய அளவில் இருக்குது. கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து இதை கன்சிடர் பண்ணணும். அடுத்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், இதை பற்றி நம்மளோட சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது. தெரியாதவங்க அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பற்றி நீங்கள் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவை சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸோடு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா டிஎன்இ அப்ளிகேஷன் 2025 அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக நீங்களே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவைப்படாது. இந்த அப்ளிகேஷன் என்னவெல்லாம் பண்ணணும், கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்னென்ன, எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்களாக வரப்போகுது. உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. உங்களுக்கு மட்டும் இது பயன்படாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்படணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.